வெல்கம் டு லாகிடியூட். ஐம் பிரேம்குமார். இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இன்ஸ்டாலேஷன். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட ஹிஸ்ட்ரி எல்லாமே ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ பார்த்துருப்போம். பட் தெரியாதவங்க அதை நம்ம சேனலில் இருக்க எம்எஸ் ஆஃபீஸோட ஹிஸ்ட்ரி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அதை பற்றி கிளியராக தெரியும். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஆல்ரெடி நான் எம்எஸ் ஆஃபீஸை நெட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். வேணுன்றவங்க ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இட்ஸ் அவைலபிள். ஸோ இது நான் யூஸ் பண்ணுறது விண்டோஸ் 2013. இதுதான் இப்போதைக்கு லாஸ்ட்டாக வந்த சாஃப்ட்வேர். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 2010 வந்துச்சு. ஸோ அதோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் 2013. மேபி இதுக்கு அடுத்த வெர்ஷன் தான் இதுக்கு மேலே தான் வரும். மேபி 2015 வரலாம். ஐ டோன்ட் நோ அபவுட் இட். இது மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க யாருமே எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க. everyone should know about Microsoft Office. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் நம்ம என்னெல்லாம் வேலை பார்க்குறோன்னா, வேர்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறது, ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் அண்ட் பிபிடி ப்ரெசன்டேஷன்ஸ். இப்போது இருக்கிற கரண்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம மெயிலிங் சர்வீசஸ் எல்லாமே நம்ம இதுக்குள்ளேயே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் தோ எம்எஸ் ஆக்சஸ் பார்த்திங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா வேர்ட் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், டாக்குமெண்டேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுலேயே நம்ம பிபிடியும் க்ரியேட் பிடிஎஃப்பும் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு எஃபிஷியன்ட். இப்போ இருக்கிற 2013 பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரீ டிஃபைன்ட் டெம்ப்ளேட்ஸே இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் வி ஆர் லாகின் பண்ணிட்டோம், நம்ம ஹாட்ஸ்பாட்டாக இருக்கட்டும், ஹாட்மெயிலாக இருக்கட்டும், இல்லை லைவாக இருக்கட்டும், நம்ம விண்டோஸோட மெயிலிங் சிஸ்டமில் இருந்துச்சுன்னா நம்ம அந்த மெயிலை இதுக்குள்ளே சைன்இன் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய செட் ஆஃப் தீம்ஸ் நமக்கு டெம்ப்ளேட்ஸ் இதில் கிடைக்குது. ஸோ தட் அந்த டெம்ப்ளேட்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம டாக்குமெண்ட்ஸ் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம டிசைன் பண்ணிகிட்டு இருக்கணுன்றது அவசியம் இல்லை. லைக் தட் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பிபிடிஸ்க்கும் இந்த மாதிரி இருக்குது. பிபிடின்னா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் சொல்லுவோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் ஆன்லைனில் அவைலபிள் இன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லேபிள் எல்லாம் இதுலேயும் சூட் ஆகும். இட் சப்போஸ் ஓல்டு வெர்ஷன் அண்ட் ஆல்சோ நியூ வெர்ஷன். நம்ம சேவ் பண்ணும்போது ஓல்டர் வெர்ஷனில் கொடுத்து சேவ் பண்ணோம்னா 2003 எம்எஸ் ஆஃபீஸில் கூட நம்ம 2013 டாக்குமெண்ட்டில் க்ரியேட் பண்ணியிருந்தால் நம்மளால் பார்க்க முடியும். இட் இஸ் பாசிபிள். பட் நியூவர் வெர்ஷனை ஓல்டர் வெர்ஷனில் ஓப்பன் பண்ண முடியாது, அது கஷ்டம். இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுற டாக்குமெண்ட்டோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா டாக் எக்ஸ். ஃபஸ்ட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா 2007 டாக் எக்ஸ் என்ற அட்வான்ஸ்டு எக்ஸ்டென்ஷன் வந்துருச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வேர்ட், அதாவது வேர்ட் ப்ராசஸிங், ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ்ன்னு பார்த்தாலே எல்லாருக்குமே தெரியறதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தான். பட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை தவிர்த்து நிறைய விதமான ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்குது, வேர்ட் ப்ராசஸர்ஸ் இருக்குது, அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்ஷீட்ஸஸும் இருக்குது. லைக் லோட்டஸ் 123, சன் மேக்ரோமீடியா, சன் ஆஃபீஸ், சன் ஆஃபீஸ், இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. பட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதை யூஸ் பண்ணுறோமோ அதோடைய ப்ராடக்ட் ரீச் ஆகுது ரொம்ப ஈஸி இல்லை. ஸோ அப்படி தான் நம்ம மைக்ரோசாஃப்ட் ரொம்ப ரீச் ஆச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா
இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ், இதில் இருக்கிற அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நம்ம அதர் சாஃப்ட்வேர்ஸில் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். வாய் பிகாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை ரிலேட் பண்ணுற மாதிரியான ஸ்கிரிப்டில் தான் இது ரெடியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறதுனால வந்து ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க நமக்கு வந்து இது பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதுதான் இதோட இன்னொரு மெயின் திங். இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 2013 வந்து இதோட வெர்ஷன் கிடையாது. விண்டோஸோடைய ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் வந்து ரிலீஸ் ஆன இயர். பட் இது பார்த்தீங்கன்னா 92 and 95 பார்த்தீங்கன்னா 92, 95லேயே வந்து அதுலேருந்து வந்து இயர் பை இயர் சாஃப்ட்வேர்ஸ் ரிலீஸ் ஆகும்போது வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து இயர்ஸை வந்து அதோடைய இதாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸாக வைக்க ஆரம்பித்தாங்க. சாரி, எம்எஸ் ஆஃபீஸோட பேராக வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி வந்த கேட்டகரியில் 2013 லாஸ்ட்டாக வந்த இதுதான் இது. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் ப்ளஸ். 2003 ஐ திங்க் 2003லேருந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ்க்கெலாம் வந்து செட் ஆஃப் ஹோம் பேசிஸ் ப்ரொஃபஷ்னல் ப்ளஸ் இந்த மாதிரி வந்து பிரித்து ஆப்ரேட்டிங் இந்த சாஃப்ட்வேர்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க இப்போ ஹோமில் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணாங்களோ அந்த கேப்பபிள் மட்டும் ஒன்று, ஆஃபீஸ்க்கு எதுக்கு இன்னும் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த கேப்பபிலிட்டி வச்சு ஒன்று அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மோர் அண்ட் மோர் ஃபீச்சர்ஸ் வந்து ஈவன் மோர் மணி அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் ரீசன். பட் இதோட கிராக் வெர்ஷன்ஸ் நிறையா இருக்குது. பட் வென் கம்பேர்ட் டு ஒரிஜினல் வெர்ஷன், கிராக் வெர்ஷன் வந்து அந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்காது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை பற்றி ஃபுல்லாக நமக்கு தெரியாதோ அதே போல் வந்து எம்எஸ் ஆஃபீஸை பற்றியும் நம்ம ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நிறைய மைன்யூட் திங்ஸ்லாம் இதுக்குள்ளே இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக எம்எஸ் ஆஃபீஸில் இருக்க வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட்ஸ், எம்எஸ் ஆக்சஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லா பேக்கேஜஸும் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ரிட்ரீவ் பண்ணுறதுன்னு இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும். வென் கம்பேர்ட் டு ஓல்டர் வெர்ஷன்ஸ் லைக் 2003 and 7 பார்த்தீங்கன்னா சம்வாட் ஒரு 5 to 10 minutes மேலே எடுக்கும். பட் 13 பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதிகமாக நேரம் எடுக்குது. ஸோ ஸ்டே பண்ணி பொறுமையாக இது பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ண போகிறீங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பவர் சர்க்யூட்டை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கிற டைமில் ஷட் டவுன் ஆகிடுச்சுன்னா சிஸ்டம்ஸில் வந்து இது ஆகிடும். லேப்டாப்ஸ் ப்ராப்ளமில் திருப்பி நீங்கள் ப்ளக்இன் பண்ணும்போது கண்டினியூ ஆகிடும். இதோட ஒரிஜினல் பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா நிறையா சிஸ்டம் ஷாப்ஸ் அண்ட் மால்ஸ்லாம் நிறைய அவைலபிள் இருக்குது. ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் கூட நம்ம பர்ச்சேஸ் கோயிங் டு ஃபினிஷ் ஆஃப். இது ஃபினிஷ் ஆனதும் பார்த்தீங்கன்னா நம்ம இதாகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வெர்ஷன் வாங்கும்போது அது கூடயே வந்து சிடி கிட் கோட் கொடுப்பாங்க. ஸோ அந்த கோடை ரெடியாக வச்சுக்கோங்க. ஆஃப்டர் இது கம்ப்ளீட் ஆனதும் வந்து டு ஆக்டிவேட் அப்படின்னு கேட்கும். ஆக்டிவேட் கேட்கும்போது வந்து இவங்க லாகின் ஐடி பாஸ்வேர்ட்ஸ் போட்டு அக்கௌண்ட் போட்டு வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இது ஸ்டாண்ட் பை ஆக்டிவ் ஆகிடும். உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஃபீச்சர்ஸ் கிடைக்கும் when compared to ட்ரையல் வெர்ஷன் அண்ட் ரிஜிஸ்டர்டு வெர்ஷன். பட் இது ஒரிஜினல் தானான்றதை செக் பண்ணி வாங்குறது மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் கண்டினியூ ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா சேம் நான் சொன்ன மாதிரி இது வரும். அதில் ஃபில் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் வித் லாகிட்யூட். ஸ்டே டியூன் வித் லாகிட்யூட்.